ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். நியூ இயர்னாவே நம்மளுக்கு மைண்டில் வர ஃபர்ஸ்ட் ரெசிபி கேக்காக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பாரம்பரிய உணவான மக்காச்சோள உப்புமாவும் தேங்காய் சட்னியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகுளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சம் உப்பு, 1/4 தக்காளி, ஒரு கப் மக்காச்சோள ரவைக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் எக்ஸ்ட்ரா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சதும் அதில் 1 கப் மக்காச்சோள ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவையான ஆரோக்கியமான மக்காச்சோள உப்புமா ரெடி. இப்போ காரமான தேங்காய் சட்னி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். 1 கப் தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 சின்ன பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, சின்ன பீஸ் வெங்காயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி. சட்னி தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகுளுந்து, கடுகுளுந்து வெடித்ததும் ஒரு 2 பட்டை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், இப்போ நம்ம மக்காச்சோள ரவை உப்புமாவும் காரசாரமான தேங்காய் சட்னியும் ரெடி. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்டி சென்னை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.